என்ன அஞ்சலி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. இது ஒண்ணு கொடுப்பா. மாஸ்டர் பூ வருது. இப்போ பாரு என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை தெருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துருச்சு. ஐயோ ஓ ஏ குருவி இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர் இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பாப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத. கண்ணை மூடிக்க. இல்ல வேண்டாம். நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இல்ல நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வா இங்க வா. இந்த கிளாஸை கூட நானே கொண்டு போய் கொடுக்கறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன். ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான். அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை கொண்டு வாயா. கூல் கூல். எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா நான் ஹோட்டல் மெரிடியனு, தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்கே சாப்பிட வேண்டிய நான் உனக்காக இந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது ஆகிப்போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான். சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதிய சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி நீ சாப்பிடல? இல்லண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டைரக்டர் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது. படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத. ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா. சேர்வா ஊத்து. தம்பி என்னங்க? இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பில்ல எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா?
முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளவா ஒரு முழம் பூ கொடுமா. நல்லா இருக்கியாக்கா? வரமா. சரிக்கா. ஏமா ஒரு 3 முழம் பூ கொடுமா. இந்தண்ணே. டீ. என்ன கனவா? ஆமாண்டா, எல்லாம் உங்க மாஸ்டர் நினைச்சுதான். ஆமா ஆமா, எங்க மாஸ்டர் மேல தான் உனக்கு கனவு. டேய் என்னடா சொல்ற? பின்ன உனக்கு மாஸ்டர் மேல கனவு, மாஸ்டருக்கு நடிகை மேல கனவு. நேத்து அப்படிதான் ஒரு பண்ணாட மாஸ்டர் முன்னாடி அந்த நடிகையை பத்தி அசிங்கமா பேசிட்டான். மாஸ்டர் விடுவாரா? பொழந்து கட்டிட்டார்ல, பெரிய ரகலையா போச்சு. ஆமாண்டா, அவருக்கு பிடிச்ச நடிகையை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரதான் செய்யும். இப்ப நானே இருக்கேன், என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இதுவும். என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் ஆளு. சரி சரி, சொல்லி புரிய வைக்க முடியாது, நடத்து நடத்து. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இரியா. வலி வலிக்குதே. வீட்ல ஏதாவது டெட் பாடி வந்துருச்சா? இல்லையா. அப்ப உள்பாடியில ஏதாவது கோளாரா? ஆமா. என்னாச்சு? வயிறு வலிக்குதே. யோ, வயிறு வலிச்சா டாக்டர் கிட்ட போவாங்க. ஆமா. டீ கடைக்கா வருவாங்க. இங்கிருந்தா ஐயா வியாதியே வந்துச்சு. யாரு இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா. அப்படி என்ன தின்ன? ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். ஏயா, ஒத்த வடை தின்னதுக்கா ஒப்பாரி விக்கிற? ஆ. மொத்த வடையும் தின்னுகிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆ, ஆ. ஏண்டா, மிஞ்சி போன வடை ஏதாவது இருக்குதா? எலிக்கு வச்ச வடை இருக்குது. அது போதும் எடு. இந்தா, இதையும் முழுங்கு. விஷத்தாலே முடிச்சிடலாம். ஐயோ இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பான்டா. கடை வேலையை பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களா முதலாளி? கடையை பத்திரமா பாத்துக்கிறோம். டேய், உங்கள் 2 பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துங்கடா. இந்த மாதிரி பார்ட்டி வந்தா விட்டுறாதீங்கடா. நீங்க போங்க முதலாளி, போங்க. நிறுத்துறா. என்ன போங்க போங்கன்னு இப்படி காட்டுற? நான் ஒரேடியாவா போயிட போறேன். திரும்பி வருவேன்டா. டாடா முதலாளி. போதும்.